வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் பெயர்ச்சி பெற்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதனால் வரையில் 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்தார். இப்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்று மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சி பெற்று கடக ராசியில் அமர்ந்து சுமார் 5 மாதங்கள் 6ஆம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தரவிருக்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது நோய், கடன், பகை, எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அமரும்போது கும்பராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியினுடைய அதிபதி, உங்கள் ராசிக்கு 11ஆம் ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியினுடைய அதிபதி. குரு பகவான் ஒரு கௌரவ கிரகம். செய்யும் தொழிலில், எடுக்கும் முயற்சிகளில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு குருபலம் மிகவும் முக்கியமாக தேவைப்படும். இப்படி இத்தனை பொறுப்புகளை குரு பகவான் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி அவர் 6இல் மறைவது என்பது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையாக மாறலாம். அதிகப்படியான வேலை சுமை அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. குடும்பத்தில் நிம்மதி என்பது போராட்டங்களும் மன சஞ்சலங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்போ ஒரு கேள்வி கும்பராசிக்காரர்களிடையே இருக்கும், ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, இன்னும் பிரச்சனை வரணும்னா இதிலிருந்து மீண்டு வர வழியும் அதற்குண்டான வாய்ப்பும் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, இது கிரகங்கள். ஒரு பக்கம் சனி பகவான் குடும்ப சனியாக, பாதச்சனியாக, கழிவு சனியாக 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்னொரு பக்கம் உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது பகவான் 7ஆம் இடத்திலும், ராகு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே காலகட்டத்தில் குரு பகவானும் 6ஆம் இடத்தில் அமருகின்ற இந்த காலமாகப்பட்டது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் பாதகங்கள் பெரிதாக சொல்லிவிட முடியாது. தசா சரியில்லாதவர்கள் மட்டும்தான் சற்று பிரச்சனைகளையும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை தருவார்கள். இது சோதனை காலம் அல்ல. உங்களுக்கு கெட்டது என்றால் என்னென்ன இருக்கிறது, கெடு பலன்கள் எப்படியெல்லாம் நடக்கும், நீங்கள் நல்லதே நினைத்தாலும் கிரகங்கள் சரியில்லாத காலகட்டத்தில் உங்களை தேடி என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, வந்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர வைக்கக்கூடிய காலகட்டம். இந்த பாதக பலன்களாகப்பட்டது ஓராண்டு காலம் கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு வழி, 5 மாதங்கள் மட்டும்தான். 5 மாதங்களுக்கு பிறகு கெடு பலன்களே வராதா? வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், குரு பகவான் 10ஆம் மாதம் உங்களுக்கு பேச்சு பெற்று ராசிக்கு 7இல் வந்து விடுவார். இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் மாதத்தில் பேச்சு பெற்று 7ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். குரு பகவான் பேச்சு பெற்ற சில நாட்களில், வாரங்கள் கிடையாது, மாதங்கள் கிடையாது, சில நாட்களில் ராகு கேதுக்களும் பேச்சு பெற்று உங்களுக்கு இருந்து வந்த புரியாத அளவிற்கு இருந்து வந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் காலம் என்பது 5 மாதங்கள் தான் இருக்கிறது.
எவ்வளவு பிரச்சனை. 7.5 சனி வந்து விட்டால் ஒரு நிலையில் மனம் இருக்காது, ஒரு நிலையில் செயல்கள் இருக்காது. இழப்புகளும் பொருள் வீழ்ச்சிகளும் ஏமாற்றங்களும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து உங்களை பாடாய்படுத்திய இந்த காலங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்றால் அதற்கு இன்னும் 5 மாதங்கள் இருக்குது. குரு பயிற்சியும் இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது. இந்த 5 மாதங்கள் மட்டும் கடினமாகத்தான் இருக்கும், பெரிதளவு பாதகம் இருக்காது. ஒரு சில கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய தொல்லைகளும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்ததால் ஒரு விரக்தி இருக்கலாம். ஏற்கனவே எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் புதுசாக வந்து கஷ்டத்தை கொடுக்க போகிறாரா இந்த கிரகங்கள், நன்மைகள் செய்யட்டும், செய்யா கட்டி அப்படியே கூட விட்டுட்டோம். நாங்கள் செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை. எல்லா கடவுளும் கல்லாகத்தான் இருக்காங்க, மனசு இரும்பால் செய்தது போல இறுக்கமாகத்தான் இருக்குது. வேதனைகளை வெளியில் சொல்லவும் முடியல, சோதனைகள் வருவதை தடுக்கவும் முடியல. இதற்கப்புறம் வந்து ஜாதகத்து மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை என்கின்ற மனவேதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, நீங்கள் அனுபவித்தது சாதாரண கஷ்டங்களாக இருக்காது. வாழ்க்கை என்பது எண்ணற்ற பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தாண்டியதற்கு பிறகுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான வழியை உங்களால் கண்டறிந்து சரியான பாதையில் செல்ல முடியும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடியது, இன்னும் 5 மாதங்கள் பொறுமையாக இருங்க. உடல் நலத்தை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்க. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, அடிமேல் அடி விழுந்து அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல், கஷ்டங்களை கண்டு கலங்கி விடாமல், எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்காமல் போராட குணமுள்ள ராசி தான் கும்பராசி. என்ன ஒன்றுன்னா, கும்பராசிக்காரங்க துன்பத்தையும் சரி இன்பத்தையும் சரி வெளியில் அவ்வளவு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக பிரச்சனைகள் வந்து நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாக இருப்பது தான் மிகவும் கஷ்டமாக இருக்கும். சோதனைகள் எல்லாம் யாருக்கு வரும்னு கேட்டால் நல்லவங்களுக்கு தான் வரும். அப்படி நல்ல மனம் படைத்தவர்கள் தான் கும்பராசிக்காரங்க. ஒருத்தருக்கு உதவி செய்வதை சொல்லாமலே செய்யக்கூடியவங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு எல்லாமே விலகி செல்கிறாங்க. இன்னும் 5 மாதங்கள் பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் இது அனைத்திற்கும் ஒரு வழி கட்டாயமாக பிறக்கும். பொறுமை நிதானமாக இருந்தால் போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.